உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகர் சத்யராஜுக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவரை ஒரு 4-5 முறை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், நிறைய முறை பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல மனிதர். ஒரு இன்டர்வியூன்னு கேட்டால் உடனே வாங்கன்னு. திருநீர்மலை மாதிரியான அவுட்டோர்லாம், சென்னையை சுற்றில அவுட்டோர் பகுதியில், குன்றத்தூர் மாதிரியான பகுதியெலாம் ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் போயிட்டு மீட் பண்ணி பேட்டிலாம் எடுத்திருக்கேன். நான் சொல்லி 99-2000 வருஷம். ஆனால் என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு அடிப்படையில் ஒரு விஷயம், அவர் ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவர். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் பயங்கர பணக்காரர். அவங்க உறவினர்லாம் அப்ராடில் இருக்காங்க. அவர் சினிமாவே பார்த்தீங்கன்னா யார்கிட்டும் போய் சான்ஸ் அப்படின்னு, அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர் வந்தவர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பேஷன், ஒரு நடிகன் ஆக வேண்டும், அது எந்த கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் போய் எந்த பண தேவைக்காக போய் யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய வேலையே கிடையாது. எந்த வித வேலையும் கிடையாது. அவருக்கு அது வாய்ப்பே இல்லை. அவர் நினச்சா ஒரு 100 பேருக்கு உதவி பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அவர் குளத்தூரில் நடந்த மீட்டிங்கில், ஒரு திமுக மீட்டிங்கில் மக்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படி பண்ணிவிட்டீங்களே, இப்படி தோக்கடிச்சிட்டிங்களே, முக ஸ்டாலின் அவர்கள் இப்படி தோக்கடிச்சிட்டிங்களேன்னு சொன்னதோடு பரவாயில்ல. முணுக்குன்னு அழுது ஓன கண்ணீர் விட்டு தேம்பி அழறாரு. என்னையா இது அப்படின்ட்டு. அழறதுக்கான 2 விதம் உண்டு. உண்மையாகவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது மிகப்பெரிய பாசம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது அழறாரு அப்படின்னு. அந்த பாசம் எதுக்கு, அதுக்கான லாஜிக்கான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியல. அவர் ஒரு அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி சொன்னால் இன்றைக்கி பூரா பேசிக்கிட்டு இருப்பார். எம்ஜிஆர் கிட்ட அவர் போய் மீட் பண்ணும்போது, என்ன வேணும் உங்ககிட்ட, என்கிட்ட இருந்து என்ன உனக்கு வேணும் அப்படின்னு, உங்கள் கர்லாக்கட்டையை கொடுங்க அப்படின்ட்டு அந்த கர்லாக்கட்டையை தான் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ கூட அந்த கர்லாக்கட்டை அவருடைய வீட்டு மூலையில் வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி எம்ஜிஆரை முன்னிறுத்தி தான் அவர் வசனம் பேசுவார். அதே மாதிரி ஸ்டைல் காட்டுவார். அது மாதிரி ஒரு மீசை வச்சுப்பார். ஏறக்குறைய எம்ஜிஆர் ஒத்து போகிற மாதிரியான ஒரு தோற்றம் கூட உண்டு. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடிமை பெண் மாதிரியான ஒரு படம் கூட ஒரு படம் நடித்தார். அந்த படம் பேர் எனக்கு தெரியல. 2 ஆக்ஷன், அது மறந்துட்டேன் டக்குன்னு. இது சரி, எம்ஜிஆர் மீது உள்ள பற்றில் இப்போ ஒருவேளை எம்ஜிஆர் நின்று எம்ஜிஆர் இதே குளத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓன்னு அழறாரு, மண்ணவாரி தூத்துறாரு, சத்யராஜ் தலையில் அடிச்சுக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலேயே பாவம். எம்ஜிஆர் மிக தீவிர அனுதாபிங்க. அப்படியாப்பட்ட எம்ஜிஆரை இந்த இதில் தோக்கடிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களாலே தாங்க முடியல, சத்யராஜில் எப்படி தாங்க முடியும்? அவர் வீட்டில் சாப்பிட்டவர், ராமவரம் தோட்டத்தில் படுத்துன்னு தூங்கினவர், அவருடைய கர்லாக்கட்டையை டெய்லியும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆருடைய இது நெஞ்சில் பச்சை குத்திட்டு இருக்காரு. எம்ஜிஆரோட வசனங்களை டெய்லியும் கண்ணாடி முன்னாடி பேசிட்டு தான் அவர் அடுத்த வேலைக்கு கிளம்புவார். இப்படி இருக்கிறதுனால அவர் கத்துறதும் கதறதும், இந்த மக்கள் முன்னாடி கேட்கறதும், ஓன அழறதுல ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு அதில் இது பண்ணலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனதுக்கு இவர் ஏன் மக்கள் முன்னாடி இப்படி அழறாரு அப்படின்னு காரணம் ஒன்று இதுவரை சொல்லலாம், இவருக்கு ஏதோ ஒரு பண தேவை இருந்திருக்குது. அந்த காலகட்டங்களில் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கடியினால் அவர் சில கோடிகள் கொடுத்து அவர் உதவி பண்ண, சில லட்சங்கள் கொடுத்து அவர் உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன், அந்த பாசம் நமக்கு இக்கட்டான நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு பண தேவையை பூர்த்தி செஞ்சவர் இவர் அப்படின்றதுக்காக ஒரு குய்யோ முறைன்னு கத்துறாரு, இந்த இது கேட்குறாரு அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த மாதிரியான பண தேவைகள் யாருக்கிட்ட இதுவரைக்கும் கையேந்தி வேண்டிய நிலைமைக்கு சத்யராஜ் அவர்கள் இல்லை என்பது தான் உண்மை. அது காரணம் திரும்ப சொல்கிறது என்னன்னா, அவர் ஒரு ஜமீன்தார். அவர் ஆனால் அதை மீறி முணுக்குன்னு அழறாரு, தோக்கடிச்சிட்டிங்களேன்றாரு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஏதோ கேமரா வச்சு எடுத்த மாதிரியே இருக்குது. எனக்கு அதுக்கான லாஜிக்கே ஒன்றும் தெரியல. லாஜிக்கே தெரியல. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அவர் யார் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி தோக்கடிச்சிட்டிங்களேன்றாரு. இவர் ஒரு பக்கம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் வழக்கம் போல் ஆரம்பத்துலேருந்தே ஒரே திமுக புராணம். நீங்கள் எப்படியா அது சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா இப்போ தாவேக்காவில் கூட இருக்காங்க அனில் குஞ்சுகள், டிவிக்கேவுடைய அடுத்தாபிகள்லாம் இருக்காங்க. அவங்க ஏதாவது பேசிட்டு போகிறாங்க, அதிமுகவில் இருக்காங்க, அவங்க புகழ் பாடிட்டு போகிறாங்க, ரைட்டு. ஆனால் விஜய் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் விஜயை கண்ணா முன்னான்னு பேசுறது, கடுமையாக விமர்சிக்கிறது, அது தற்குறிங்கன்னு சொல்கிறது, அப்புறமா ஏதாவது ஒன்று பேசிவிட்டு சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள்லாம் என்னை தப்பாக இது பண்ணுறாங்க, என்னை என் படத்தெல்லாம் சித்தரித்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கண்ட மணிக்கு பேசுறது. அப்புறம் கொஞ்ச நாள் அடங்கி இருக்கிறது. அப்புறம் நான் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்குன்னு தெரியுமா, என்ன இப்படி பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஊட்டச்சத்து நிபுணர், நான் ஒரு டாக்டர் தெரியுங்களா,
என்ன வந்தது, என்ன பேசுகிறாங்கன்னே அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு. இதெல்லாம் விட சூப்பர் என்னன்னா, சத்யராஜ் அந்த கூட்டத்தில், இந்த குளத்தூர் கூட்டத்தில் அழுததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுனால கிடையாது. இந்த விஜய் ஜெயிச்சுட்டானையா வந்து இந்த வயிற்றுச்சனை என்னால் தாங்க முடியலையே, பல பேருக்கு உண்டுங்க வந்து, யாருமே எதிர்பார்க்கல வந்து. அதனால தான் வெளியே காட்டிக்காம குய்யோ மரியாதை இவர் வெளியே காட்டிக்கிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்காத குறை தான். எப்படியா அந்த விஜய் ஜெயிக்கலாம் வந்து. தலைவா படத்தில் நடிக்கும்போது நம்ம கூட நடிச்சிருந்த ஒருத்தர், அங்கங்கே சும்மா பஞ்ச் டைலாக் பேசியிருந்த ஒருத்தர், நாம் காலகாலமாக எம்ஜிஆர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கோம், கலைஞர் கூட சரிசமமாக உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாத ஈழ அரசியலே கிடையாது, நமக்கு தெரியாத கர்நாடக அரசியலே தெரியாது, காவிரி பிரச்சனை பற்றி நாம தான் பக்கமாக பேசியிருக்கிறோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. திருதிப்புன்னு ஒருத்தர் தூக்கின்னு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க இந்த ஜனங்க, இந்த மோசமான ஜனங்க, இந்த மானங்கட்ட ஜனங்க அப்படின்ற அளவுக்கு கொந்தளிச்சு, அந்த கொந்தளிப்போடைய வெளிப்பாடு தாங்க முடியாமல் அந்த பொறாமையோட காண்டோடைய ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அதை தான் கண்ணீராக சிந்தி அதை வந்து இன்னைக்கு வந்து அவர் தோற்றதால வந்து இப்படி பண்ணிட்டீங்களே மக்கள்ன்றார். இது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பெரம்பூரில் போய் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருப்பார் சத்யராஜ் அவர்கள். இந்த தொகுதியில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, யாருங்க அவர்? விஜய் விஜய் விஜய். அவரெல்லாம் ஒரு ஆளுங்களா ஏங்க, அவரெல்லாம் ஒரு சும்மா சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கு, அதுவும் தப்பு தவறமாக படிப்பாருங்க. அவரும் 4 டேக்கு 5 டேக்கு வாங்குவாருங்க. இவரெல்லாம் ஒரு வேட்பாளர், இந்த பெரம்பூர் மக்களுக்கு பாவங்க அப்படின்ட்டு நக்கலும் நையாண்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் டோஸ் ஆகி என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு. உண்மையிலே விஜய் அவர்களுக்கும் சத்யராஜுக்கும் ஏதாவது பங்காளி சண்டையா, 2 பேரும் ஏதாவது பொள்ளாச்சியில் நிலம் வாங்கி அது நடுவில் வந்து வரப்பு வந்து அந்த வரப்பில் வந்து ஒரு பிரச்சனையா, இல்லை இது வந்து நுங்கம்பாக்கத்தில் 2 பேருக்கும் பக்கத்து வீடு இருந்து அந்த வீட்டோட காம்பவுண்ட் சுவரில் ஏதாவது பிரச்சனையா, அல்லது சத்யராஜ் அவர்களுடைய வாய்ப்பை வந்து விஜய் பிடிங்கிட்டாரு, இல்லை விஜயோடைய வாய்ப்பை வந்து சத்யராஜ் பிடிங்கிட்டாரு அப்படின்னு ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியான சண்டையா, எதுவுமே இல்லாத போது ஏன் குறி வச்சு விஜயை அடின்னு அடிக்கணும். இதில் ஒரு சூப்பரான ஒரு காமெடி இல்லை, ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. சத்யராஜ் அவர்கள் விஜய் விமர்சனம் பண்ணுவார், கண்ணாமண்ணா திட்டுவார். அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் விமர்சனம் பண்ணுவாங்க, கண்ணாமண்ணா திட்டுவாங்க, சோசியல் மீடியாவில் போடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே வீட்டிலேருந்து சிபிராஜ் அவர் என்ன பண்ணாரு, எங்கள் அண்ணன் விஜயை பற்றி தெரியுமா, எங்கள் அண்ணன் யாருன்னு உங்களுக்கு புரியுமா அப்படின்னா, இது அப்பட்டமான ஒரு நாடகம்னு தெரியுது. எங்க ஒரே குடும்பத்தில் அப்பாவும் மகளும் ஒருத்தர் எதிர்க்காங்கன்னா இன்னொருத்தரும் வந்து அது இவங்க இவ்வளோ தூரம் எதிர்க்கும் போது அவங்க பையனை சும்மா இருப்பாங்களா? இது அத்தனை பொய்ன்னு நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். இது யாருமே நம்பலை. இது சேம் சைட் கோல்டு வந்து இது என்னன்னா, இப்படியா திட்டமா அதை வந்து ஆத்துறதுக்கு இன்னொரு ஆள் வேணும், இப்படியா பேசிட்டுமா அதை நியூட்ரலா பண்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்களே கண்டி. அவர்லாம் உண்மையான விஜய் ரசிகர்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு சிஎம் வந்து ஃபேமிலியோடலாம் போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்காரு. சரி, அவருக்கு வேறு என்ன பண்ண முடியும், வேறு அதுக்காக வராதிங்க நான் சொல்ல முடியும். அதெல்லாம் மீறி ஏன் இப்படியாப்பட்டோம்னா, அதே கூட்டத்தில் குளத்தூர் கூட்டத்தில் நடிகரும் இயக்குனருமான பொன்வண்ணன் வந்து பேசுகிறாரு. பொன்வண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிகரை தாண்டி நல்ல ரைட்டருங்க, நல்ல ஓவியருங்க. மணிவண்ணன் அவர்களிடம் இருந்த ஒரு ஆஸ்தான ஒரு இணை இயக்குனர், ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, பெரியாரிசம் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து, அவர் என்ன பண்றாரு, ஆகச்சிறந்த அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் அவரை வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஆகச்சிறந்த அமைச்சர் அப்படின்றார். இருந்துட்டோம், ஆகச்சிறந்த அமைச்சராக தான். அறநிலைத்துறை அமைச்சராக என்னென்ன பிரச்சனைகள் வந்து வந்தபோது, ஒரு திருப்பரங்குன்றம் ஆகட்டும், ஒரு திருச்செந்தூர் இதுவாகட்டும், ஒரு அறநிலைத்துறையில் தான் ஒரு குட்டி ராஜா மாதிரி, ஒரு குறுநில மன்னர் மாதிரி எல்லாரையும் ஒருமையில் பேசுறது, ஏசுறது, இதெல்லாம் என்ன வந்து வந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு சரியான தண்ணி கொடுக்காதது. இந்த புடிச்சுன்னு எல்லாரும் நின்றுட்டு இருந்தது வந்து பக்கத்தில் தான் இருக்குது திருப்பதி, போய் பாருங்க எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பிரமாதமாக கொட்டுது வருவாய். இங்கே தமிழகத்தில் இருக்கிற கோவில்களே ஒன்றும் கிடையாது, சும்மா இல்லை, அறுபடை வீடுகளில் அவ்வளோ கொட்டுது, மீனாட்சி அம்மன் கோயிலில் கொட்டுது, காஞ்சிபுரத்தில் கொட்டுது, காசா கொட்டுது. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரே குடும்பம், அவங்களுக்கு சிறப்பு மரியாதை, அவங்களுக்கு வந்து யாகம், சண்டி யாகம், அந்த யாகம், இந்த யாகம், அவர் வந்து தீவிரமாக உழைச்சாராம். ஒரு இளம் அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ்னு ஒருத்தர், அவர் என்னென்னலாம் ட்ரோல் பண்ணுறீங்கப்பா, அவர் வந்து சமுதாயத்தெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க, ஒரு பிராமணராக பிறந்தது உங்களுக்கு குற்றமா? ஏன் பிராமணர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடாதா? ஆக்சுவலாக பிராமணர் தாங்க இருக்கணும், ஏன் இருக்கக்கூடாதா?
பிராமணருக்கு நீங்க எப்படி அவர் அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தானே தெரிய வந்து, அவர் தானே போய் ஸ்டால்ல போய் எக்ஸ்பைரி ஆகி போன முறுக்கு பிடிக்கிறாரு. அந்த முறுக்கு பிடிக்கிறாருன்னு அது கேள்வி பண்றீங்க நீங்க. ஏங்க கையும் களமா 2500 ரூபாய் கொடுத்தாதான் சாமியை வந்து சிறப்பு தரிசனமா போய் பார்க்க முடியும். எல்லாருக்குமான புது வழின்னு இருக்கும் பொழுது உலகத்தில் பிரிச்சு ஒரு கடவுளை பார்ப்பதற்கு விஐபி விவிஐபி 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் குறுக்கு வழியில் 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஜிபே பண்ணுங்க. அத்தனை பேர் அப்படியே பொத்தனா போல கூட்டு போய் சாமி முன்னாடி நிக்க வச்சு உங்களுக்கு சிறப்பு தரிசனம் காமிச்சு அப்படியே பொத்தனா போல ஒரு கம்பி வழியா உங்களை கூட்டு வந்து அப்படி வெளியே விட்டுரும். அப்படின்னு கையங்களவோ போய் ஒரு அமைச்சர் வந்திருக்காருன்னு கூட தெரியல பாருங்க. அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில் அவ்வளவு சூட்சமா இருக்குது அது. ஆனா அந்த மேடையில வந்து இந்த மக்கள் எப்படி இது பண்ணிட்டீங்களே, தோக்கடிச்சிட்டீங்களே, எங்க தோல்வி வரதா செய்யும். இந்த சிவகுமார் அருமையா பேசினார் வந்து, இதே சத்யராஜ பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க காமராஜரை தோக்கடிச்சவங்க இவங்க என்னங்க வந்து, அதனால என்ன இருக்குது, தோல்வி வரதா செய்யும். ஏன்னா உண்மையிலேயே நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல மனிதர். ஆனால் அவர்கிட்ட இந்த நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்காமலே இருந்ததுனால தாங்க இந்த தோல்விக்கான காரணமே வந்து. உண்மையா வந்து நான் ஒரு முக்கியமான கட்சிக்காரர்கிட்டே கேட்டப்போ அவர்கிட்ட போய் அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்னன்னா, மும்மாறி பொழியுது, முப்போக விளையுது, சூப்பரா இருக்கிறாங்க மக்கள், மக்களுடைய பிரச்சனையை அவர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கவில்லையா. இப்ப வேற யார் தான் இது பண்ணி இருந்திருக்காங்க. அவருக்கு உண்மையிலே தெரியல வந்து. உண்மையா அவர்கிட்ட உண்மையான விஷயங்கள் அவருக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்திருந்தா அவர் அதிரடியான ஒரு விஷயமா எடுத்திருப்பார். நிச்சயமா அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம் வந்து. நிச்சயமா தோல்விக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப ஈஸியா அந்த தாவேக்காவை எடை போட்டீங்க, அதனால் வந்தது. இப்போ வந்து ஒரே குய்யமுறைன்னு கத்தனா என்ன அர்த்தம்? சத்யராஜ் மாதிரி ஆட்கள்லாம் வச்சு அவர் நாளைக்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6-7 மாசத்துல பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் யார் தெரியுமா, தம்பி விஜய் போல என்ன தெரியுமா, தலைவா படத்துல நான் வந்து அப்படி நின்று போட்ல போகும்போது அப்படி கவுந்து விழுந்தப்போ தம்பி தன்னால அப்படி குச்சி வந்து என்னை தூக்கி அப்படி நிறுத்தினாரு பாருங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் அரசியல்ல என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். மக்கள் இப்ப தெளிவாயிட்டாங்க. அதுவும் ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் இந்த கிட்ஸுகள்லாம் வந்து மிகப்பெரிய தெளிவாயிட்டாங்க. அந்த தெளிவுக்கு முன்னாடி உங்களுடைய அரசியல்லாம் எடுபடாது. உங்க அழுகை எல்லாம் வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க பழைய பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.